ஹலோ மக்களே 634வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி, சோரோ, சாஞ்சி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் இருக்கானுங்க. இங்கே இருந்து பார்த்தா நம்ம லூஃபியோ லூசின் பேரை மாற்றிட்டு போட்டிக்கு இறங்கிட்டான். ஏன்னா ஃப்ளேர் ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்காண்டி லூஃபியை பார்க்கறதுக்காண்டி பக்கத்தில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். அண்டே அந்த ஃப்ளேர் ஃப்ரூட்டு எனக்கு தான் தேவை, அழகான அவன்கிட்ட தான் எப்போது கிடைக்கும்னு சொல்லிட்டு கேவின் டிஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். என்னோட பேர் கேவின் டிஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட பவுண்டி வந்து 250 மில்லியன் பெரிய பவுண்டி போட்டிருக்கு. பொண்ணுங்கள்லாம் அவனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி மயங்கி விழுதுறாங்க. என்னன்னு பார்த்தா பூவை பற்றி அரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். டே டெவில் ஃப்ரூட்டே வாழ்க்கை முழுக்க சாப்பிடாம இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் நேச்சுரலாகவே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தா லூஃபி தான் கட்டுறாங்க. டே நீ ஓவர் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கேவிடிஸ் கத்துறான். டே அதான் சொன்ன முன்னாடி நீ ஓவர் வெயிட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிறது பாதியை கழட்டி போடுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் பாதி பேர் வந்து நிறைய பொருளே இல்லாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே வெளியே என்னடா எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க, சண்டை அப்படியாடா பவர்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே வெளியே வந்து ஏகப்பட்ட ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட லூசர்ஸ் வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கொலிசியத்தில் உள்ள நிறைய மக்கள் வந்து உண்மையான கலரை அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்கடா. ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்போ தான் வெளியே கொண்டு வராங்க. அவங்க மனசில் இருக்க எல்லாமே இப்போ தான் வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குடான்னு சொல்கிறான். அவன் இந்த காம்படிஷனை யூஸ் பண்ணி மக்களை அவங்க வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி ஏகப்பட்டானதை கழட்டிட்டு கடைசியில் தொப்பியை மட்டும் மாட்டிருக்கான். டேய் நீ அந்த ஜெயிண்ட் ஸ்பார்டனை அடிச்சதை பார்த்தேன், நீ யாருடான்னு சொல்லிட்டு கேவண்டிஸ் கடிக்கிட்டு இருக்கான். நான் தான் லூஃபின்னு சொல்கிறான். லூஃபின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் தான் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் டே இவன் லூஃபிலாம் கிடையாடா, லூசின்னு போட்டுக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. டே இதில் லூசின்னு போட்டுருக்கு, நீடா லூஃபின்னு சொல்லிட்டு தலையில ஒரு போட்டு போடுறாங்க. ஆமா லூசி தான் சொல்கிறான். அவன் அப்பனா ஏன்டா பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தலையில ஒரு போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நீ முகிவரான்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனால் நீ கோமாளி இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பெரிய ஆளை எப்படி நீ சாச்ச ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா உண்மையான லூஃபின்னு தெரிஞ்சு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். டேய் உண்மையான முகிவரா லூஃபியா மட்டும் நீ இருந்தீனா இப்பவே உன்னை கொண்டிருப்படான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு லூசி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நியூ வேர்ல்டுக்குள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் நுழையும் போது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றான். அந்த உலகமே என்னை தண்டா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னோட பவுண்டி வந்து 200 மில்லியன் பெரிய பவுண்டி. இந்த உலகத்துல வாண்டர் போஸ்ட் வந்தாலே பொண்ணுங்க எல்லாருமே என்னை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட வாண்டர் போஸ்ட் எங்கேயுமே இருக்காது, ஏன்னா எல்லாருமே எல்லா பேப்பரும் எடுத்துட்டு போயிருவாங்கடா. நான் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றான். நான் அவ்வளோ ஃபேமஸாகவும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒயிட் பீரியட் ஒரு வாரில் நடந்துச்சு. அந்த வாரில் முகிவரா லூஃபியும் கலந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் என்னையும் மறந்துட்டாங்க. முகிவரா லூஃபியும் அவனு கூட வந்து ஒஸ்ட் டென்டேஷன்காரங்களையும் வந்து பெருசா நினைக்க ஆரம்பிச்சாங்க. ரிப்போர்ட்டர் எம்எல்ஏ வந்து அட்டென்ஷனே கொடுக்கல. அதுக்கப்புறத்துல இருந்து முகிவரா லூஃபியை பார்த்து நான் கோபப்பட ஆரம்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் அவனை நீ ரொம்ப வெறுக்க பொழுக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அவனை ரொம்ப வெறுக்கண்டா, அவனை பார்த்தால எனக்கு பிடிக்காது, நியூ கமர்ஸ் யார் வந்தாலும் கொன்றுன்னு சொல்லிட்டு கேவண்டிஸ் கத்துறான். அதனால தானே இன்னைக்கு ஃபிளேர் ஃப்ரூட் எனக்கு தேவைன்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறதுல அங்கே என்ன பார்த்து இட மிஷினுக்கு போயிட்டேன் லூஃபி, உங்களோட வெயிட் ஓகேன்னு சொல்றாங்க. டே என்னை ஏண்டா மதிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு கேவண்டிஷோ கத்திக்கிட்டு இருக்கான். இதுல யாருன்னே தெரியல. ஒருத்தன் கேவண்டிஷ் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காம்படிட்டர் காட்டுறாங்க. நீ காம்படிட்டரா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எல்லாருமே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு யாருமே கண்டுக்கிடாம அவளுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. நடந்து போயிட்டு அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்காவா. ஸ்டாச்சுல கிரியோஸ்னு போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியும் அந்த சில பக்கத்துல தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கடைசியில இவர மாதிரி நானும் மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் ஹெல்மெட் மட்டும் தான் போட்டிருக்காரு. நீங்க இவர் போல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. யார் நீங்கன்னு சொல்லி லூஃபி கேக்குறான். நான் ஒரு கிளாடியேட்டர், என்னோட பேர் ரெபேக்கான்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா இந்த ரெபேக்கா பொண்ணை பத்தி அந்த டாய் சோல்ஜர் பேசிக்கிட்டு இருந்திருப்பாப்ல. நீங்க ஒரு ஸ்பார்டன் அடிச்சிங்களா, அது உண்மையிலே வேறலா இருந்துச்சு, அவன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் லூஃபி. இவர் தான் இந்த ஊர்ல உள்ள லெஜெண்ட்னு சொல்றாவா. இந்த ஓல்டு மேனான்னு சொல்லிட்டு. ஆமா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாடியேட்டர். இந்த கொலிசியத்துல கிரியாஸ்னா அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. 3000 மேட்ச் விளாண்டுருக்காரு. இது வரைக்கும் அவர் ஒரு வாட்டி கூட தோத்ததே கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்காரு ரெபேக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. ஆனா முந்தி மாதிரி இல்ல, இந்த நாட்டுல இப்ப இவரை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாவா. என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா பழைய எல்டர்ஸ் கிளாடியேட்டர்ஸ் யாருமே இவரை பார்த்ததே கிடையாது. ட்ரெஸ்ஸர்ஸ் இந்த ஸ்டாச்சு இருக்கு, ஆனா உண்மையிலேயே கிரியோஸ்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, இல்ல இது கெட்டுக்கதையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா ரெபேக்கா. ஆனா இதுல எழுதிருக்கிறது மட்டும் உண்மன் மாதிரி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த ஸ்டாச்சு யாருமே ரிமூவ் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மிஸ்டீரியஸா இருக்க. ஆனா அந்த ஸ்டாச்சு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் லூஃபி. எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா ரெபேக்கா. கிரேட் வாரியர் ரெபேக்கா இங்க இருக்காடான்னு சொல்லிட்டு என்ன ஸ்பார்டன்ஸ் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அன்டிஃபீட்டட் கேர்ள் எதுக்கடா இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு உன்னை ரொம்ப நாளா புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பார்டனை வந்து இவன் அடிச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து நிக்கிறியான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் நீ அடி வாங்குறத தான் பார்க்க தயாரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவனுக்கு அப்படி என்னதான் வேணும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணு கண்டுக்கிட வேண்டாம்னு சொல்றா ரெபேக்கா. பார்த்தா சுல்தி எல்லாருமே வந்து இந்த பொண்ணை ஒரு மாதிரி அசிங்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கடைசி அந்த சண்டையில
இறங்க போறேன், என்ன நடந்தாலும் இந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை நான் ஜெயிச்சே தீருவேன், ஜெயிச்சுட்டு டொஃப்ளமிங்கத்தை கொல்லுவேன்னு சொல்றாவா. சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. மிங்கோவான்னு சொல்லிட்டு என்ன பிளாக் நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. லூஃபி சீன் சொல்றான், நான் டீன் சொல்றாவா. கடைசி நம்ம சர்வே பண்ணோம்னா அடுத்த ரவுண்ட்ல நம்ம ரெண்டு மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லூசி டாடா காமிச்சிட்டு ரெபேக்கா போய்கிட்டே இருக்கா. கிரியா ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அங்கிருந்து நடந்து போறா. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா கொலிசியத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சாஞ்சு கிடக்குறாங்க. டே இவனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா தலைமையில ஒருத்தன் வந்து ஒரு கவரை போட்டு நிக்கிறான். அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இவன்ட்டால நாங்க தோக்க மாட்டோம்டா, இவன் கதை முடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாஞ்சு வராங்க. பார்த்தா அவன் ஒரு அடி அடிச்சு எல்லாவனும் ஏர்ல பறக்க விடுதான். ஹாப்பி ஸ்டோர்னு சொல்லிட்டு தலையில ஒரு கவரத்துக்கு போட்டிருக்கான். பார்த்தா ஜெயின்ஸ் எல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டு ஒத்தாளா நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் பிளாக் கீழ மாஸ்க் ஒருத்தன் நிக்கிறான். அவன் தான் மிஸ்டர் ஸ்டோர், அவன் தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு, கொலிசியத்தோட புது ஹீரோ நினைக்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா அது நான் தான் சொல்லிட்டு மூஞ்சில இருக்க மாஸ்க் அப்படி கிழிச்சு எரியுதான். அவன் கிழிச்சு எரிஞ்சு அடுத்த செகண்ட் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. டே இவனை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. பிளாக் ஏவோட வின்னர் பேர் இப்ப நாங்க சொல்ல போறோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் இவனான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியே ஷாக்கர் ஆகுறான். பார்த்தா லூஃபிக்கு தெரிஞ்சவன் தான் நினைக்கிறேன். பிளாக் பியர்டு குரூவ்ல உள்ள ஜீசஸ் பர்கர்ஸ்னு சொல்றாங்க. பார்த்தா பிளாக் பியர்டு ஆள் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை ஆல்ரெடி நான் மீட் பண்ணிருக்கேன்டா, இவனை நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிளாக் பியர்டு பைரட்ஸ் இங்க என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒருத்தனும் ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். டே பர்கர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. பர்கர்ஸ் சொல்லிட்டு பிளாக் பியர்டு பைரட்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்களா. லூஃபி காலத்துல இன்னைக்கு வேற லெவல் பண்ண போறான். டஃபா தாண்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டே இருக்கிறதுல பிராங்கி எஞ்சி போறான். பார்த்தா டாய் சோல்ஜர் பிராங்கியை பாஞ்சி வந்து பிடிக்கிறான். சார் நான் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பிராங்கி போய்கிட்டே இருக்கான். இருங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சி பறந்து வரான் டாய் சோல்ஜர். உனக்கு ஃபேக்டரியை பத்தி எதுவுமே தெரியல, உன்ட்ட கூட நான் பேசணும்னு சொல்லிட்டு பிராங்கி இங்கிறது கிளம்புறான். நானே களத்துல இருக்க போறேன், டொங்கியோட டொஃப்ளமிங் ஃபேமிலிக்காரன் எல்லாமே அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். வாய முட்றான்னு சொல்லிட்டு பிராங்கியை பார்த்து இந்த டாய் சோல்ஜர் பேசுறான். சுத்தி இருக்கவனுக்கு எல்லாரும் பாக்குறாங்க. இங்க நீங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரும் தெரியல ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கான். பைரட் மெர்சனரி ஹஜருதீன், கேவன்டிஷ், மிஷனரி காம்பியா இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டே ஆமாடா பெரிய பெரிய தலைகள்லாம் வருது, அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம ஃபிளேர் ஃப்ரூட்டை நம்ம பார்த்து தான் மூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. டே பர்கர்ஸ் இங்க வந்தது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்தா ஒரு சோல்ஜர் ஒளிஞ்சு நின்னுதாம்ல, அவன் அங்கதான் உட்காந்துருக்கான். யங் சோல்ஜர் நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாஞ்சு பறந்து வாரான். பார்த்தா பார்ட்டலமோன்னு சொல்லிட்டு ஒரு பைரட் இருப்பான். அவன் கிளப்ல இருந்து ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 67 மில்லியன் பெரி பவுண்டி போட்டிருக்கு. அவனோட ஆள் ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். மிஷனரி காம்பியா அவன் பேரு. ஏகப்பட்ட பெரிய பேர்லாம் நீங்க எழுதிருந்தீங்க, காம்பியான் வேற எழுதிருந்தீங்க. அது நான் தான். அந்த பேருக்கு அப்படி என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க நேவி சோல்ஜரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா வாய மூடுறாங்க. பார்த்தா அவனுக்கு நேவி சோல்ஜர் தான் உள்ள இறங்கி இருந்திருக்கானுங்க. அவனுக்கு 10 நிமிஷம் கால் பண்றான்னு சொல்லிட்டு வந்தவன் கட் பண்ணிட்டான். பார்த்தா காம்பியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தோம்ல, அவன் கழுத்துல கத்தி தூக்கி வைக்கிறான். டே மிஷனரி காம்பியா எதுவும் பேசாம இங்க இருந்து போன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு காம்பியா என்ன செய்யறான், சடனா அடின்னு அடிச்சு நொறுக்குறான். ஆனா பாஞ்சு வந்து பின்னாடி உள்ளவன் என்ன செஞ்சானே தெரியல, ரெண்டு பேர்ல எவன் சாஞ்சானே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி திரும்பி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. பிளாக்கே மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு நேவி சோல்ஜர் வந்தாம்ல, அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கண்ணு தெரியாதவன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட தெரிஞ்ச பேரும் இருக்கு, தெரியாத பேரும் இங்க இருக்குடா அப்படிதானு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்னதான் சார் பண்ணன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பேசிக்கிறதுல அவன் அப்படி வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு பொண்ணு தடிக்கு கீழே விழுறா. பார்த்தா அவள் இருக்க பலூன் அப்படி பாஞ்சி அப்படி மேல வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பலூனை அப்படியே வந்து பிளைண்ட் மேன் கேட்ச் பண்ணி இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவரு. தேங்க்யூ மிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா. ஈசோ சார் இதை நீங்க போடுறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இது உங்களோட கோட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிடான்னு சொல்றான். பார்த்தா அந்த கோட்டை போட்டுன்னு ஒரு நேவி சோல்ஜரு வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். அந்த கண்ணு தெரியாத சாதாரண ஆளே கிடையாது, 3 நேவி ஷிப் இங்க வந்திருக்குடா, நம்ம ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் ஒரு அட்மிரலு, அவன் தான் அட்மிரல் ஃபுஜிட்டோரோ. அவன் சாதாரண கண்ணு தெரியாத ஒண்ணும் கிடையாது, வேற லெவலான சோல்ஜரு. இவனை பத்தி தான் அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசி இருந்திருப்பான். டேங்க ஏகப்பட்ட மெடிக்ஸ் தேவைப்படுது, எல்லாரையும் கொண்டு வாங்க, ஏகப்பட்ட பேர் இங்க சாய போறான்னு மட்டும் தெளிவா தெரியுது. கொலிசியத்துக்கு ஏகப்பட்ட ஸ்பெக்டேட்டர் வந்திருக்காங்க. டவுன் பீப்புள் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஃபுஜிட்டோரோ. எத்தனை பேரை நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமோ அதாண்ட நம்மளுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் நம்ம எதிரிகள் எல்லாம் பிடிக்கும்னு சொல்றாங்க. பார்த்தா நேவி சோல்ஜர்லயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், மக்களை பத்தி கவலைப்படுறாங்க. எல்லாரும் கிரீட் மீட்டை நோக்கி வாங்கடா, கொலிசியத்துக்கு இன்ஃப்ரண்ட்ல வந்து நின்னுங்க, அட்மிரலோட வாக்குடான்னு சொல்றாங்க. பார்த்தா ஏகப்பட்ட சோல்ஜர் வந்திருக்கானுங்க, எல்லாரும்
களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் மாதிரி ஒருத்தனை காட்டினாங்கல்ல, அவனை தான் திரும்பி காட்டுறாங்க. டே பார்ட்டலேமா ஆள்கிட்ட ஒருத்தன் வந்து மிஷினரி காம்பியான் இருந்தாம்ல, அவன் பேரை அடிச்சிருக்கடா, அவனை ஆல்ரெடி நான் சாச்சிட்டேன்னு சொல்றான். பார்த்தா அவன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். டெய்ம் ஒரு நேவி சோல்ஜர்னு சொல்லிட்டு பார்த்தா வைஸ் அட்மிரல் மைனார்டு அவன் பேரு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த பார்ட்டலேமான்னு சொன்னாங்கல்ல, அவனே இதை ஒளிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃபுஜிடோராவை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த சண்டை போடுற ஏரியாவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏகப்பட்டவர் அடிபட்டு கிடக்குறாங்க பாருங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி அங்க தான் நிக்கிறான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லூஃபியை நோக்கி பின்னாடி ஒருத்தன் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் நான் ஒண்ணு கண்ணு தெரியாதவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெல்லமி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை நீ என்னதான் வெளியே தோற்றுவிச்சாலோ உன்னோட ஃபேஸை நான் மறக்கவே மாட்டேன், நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறான். டேய் இது நீயான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி ஷாக் ஆகுறான் அவனை பார்த்துட்டு. அதோட முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you bye.